சிந்து வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும்போது, அவங்க மாமியார் வந்து மகா வந்து சொல்றாங்க, "இந்த மாரி நீ ஏமாத்துக்காரன்னு வந்து எல்லாருக்கும் தெரியாது. ஆனா உன் மனசாட்சிக்கு தெரியும்ல. எல்லாரும் உன்ன நல்லவன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஒரு நாள் தெரிஞ்சா எல்லாம் கஷ்டப்படுவாங்க. அப்ப இருக்குடி உனக்கு" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து சிந்து மனசு கஷ்டப்படுறாங்க. சிவாவுக்கு வந்து தேடி வந்து ஸ்னேகா வராங்க. ஸ்னேகா வந்து என்ன பண்றாங்க, ஆஃபீஸ் ரூம்ல வந்து "உன்கிட்ட பேசணும் சிவான்றாங்க." "உன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லன்றாரு." "அதெல்லாம் தெரியாது. விருப்பம் இல்லன்னா என்கிட்ட பேசி தான் ஆவணும். என்னை எப்படியாவது வந்து கழட்டி விடலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. உனக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுதான் நடக்கும். 3 வருஷமா என்ன லவ் பண்ண. அதுக்கு நீ பதில் சொல்லி தான் ஆவணும். அதனால ஒழுங்கா இந்த டைவர்ஸ் பேப்பர்ல நீயும் சிந்துவும் சைன் போட்டு என்கிட்ட குடுங்க. மத்ததெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டாங்க. அத கேட்டுட்டு, "ஓ! டைவர்ஸ் பேப்பர்ல உனக்கு சைன் வேணுமா? ஆமா. டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கி குடுத்துட்டு நான் மியூச்சுவலா வந்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நீயும் நானும் கல்யாணம் பண்ணியதுல எந்த வந்து நிபந்தனை இருக்காதுல்ல" அப்படின்னோனே, "ஓ! அப்படியா? சரி, சரி குடு குடு" அப்படின்னோனே, "நிஜமாவா சிவா?" அப்படி சொல்லிட்டு குடுக்குறாங்க. உடனே அத வாங்கி கிழிச்சு போடுறாரு. "ஏன் சிவா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னோனே, யாருக்கு யார் டைவர்ஸ் வாங்கி குடுக்குறது? எனக்கு டைவர்ஸ் வாங்கி குடுக்க நீ யாரு?" அப்படின்றாரு. அத கேட்டுட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. "என்ன சிவா இப்படிலாம் பேசுற?" அப்படின்னோனே, "ஆமா. உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? ஏன் ஏன் பர்சனல் விஷயம் தலையிட? இங்க பார், எனக்கும் சிந்துக்கும் 1000 இருக்கும். நாங்க புருஷன் பொண்டாட்டி. நாங்க வாழ்றோம், வாழாம போறோம். அது எங்க விஷயம். நீ தேவையில்லாம தலையிடாத. உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல" அப்படின்றாரு. அத கேட்டு பயங்கரமா அதிர்ச்சி அடைறாங்க. "என்ன சொல்ற சிவா? புருஷன் பொண்டாட்டியா? எங்கேருந்து வந்தது இந்த மாரி? அப்போ சிந்து கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா?" "ஆமா. வாழ்ந்தா என்ன தப்பு? ம் இங்க பாரு சிவா, அவ உனக்கு துரோகம் பண்ணியிருக்கா. உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கா. நீ பண்ண துரோகத்த விட அவ ஒண்ணும் பெரிய துரோகம்லாம் ஒண்ணும் பண்ணல. அவ என் மேல வச்ச அன்பால இந்த மாரி பண்ணியிருக்கா. ஆனா நீ எனக்கு தொடர்ந்து துரோகம் தான் பண்ணிட்டுருக்க. நான் வாழக்கூடாதுன்னு நெனைக்கிற. ஆனா நீ என்னமோ ரொம்ப நல்லவ மாரி பேசிட்டு இருக்க. இங்க பாரு, சிந்து கூட வாழ்றது, வாழாதது என்னோட தனிப்பட்ட விஷயம். அத நீ சொல்லி நான் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இந்த மாரி டைவர்ஸ் வாங்கி குடுக்குற வேலைலாம் உன்னோட வச்சுக்கோ. தேவையில்லாமலாம் பண்ண அப்புறம் அவ்வளோதான். இங்க பாரு சிவா, நீ இப்படிலாம் என்ன ஏமாத்தணும்னு நெனச்சீன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவ? போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவ. அவ்வளோதானே. கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ. எனக்கு அத பத்தி எந்த கவலையும் இல்ல" அப்படி சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. தாங்கிக்கவே முடியல ஸ்னேகாவால. "சிவா, என்ன நெனச்சிட்டு இருக்க? சிந்து கூட வாழ்ந்துடலாம்னு நெனச்சிட்டு இருக்கியா? நான் விட மாட்டேன்டா. உன்னை அடையாம விடவே மாட்டேன். நீ எனக்கு வேணும்டா. அதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பேன். அந்த சிந்து இருக்கிறதால தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க. அவள ஒரே நடியா மேல அனுப்பிச்சிடுறேன். அப்போ நீ இப்படிலாம் பண்ண முடியாதுல்ல. இருக்குடா அவளுக்கு" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. வெளியே வராங்க. பார்த்தா சிவாவை பார்க்க சிந்து வந்திருக்காங்க. சிந்து வந்து, "டாக்டரே, உனக்கு பிடிச்சது எல்லாமே நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு அவருக்கு சாப்பாடு போட்டு பரிமாறுறாங்க. "சிந்து, நீயும் சாப்பிடு" அப்படி சொல்லிட்டு வம்பு பண்ணி சாப்பிட வைக்கிறாரு. 2 பேரும் இந்த மாதிரி சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்து ஸ்னேகாவால் தாங்கிக்கவே முடியல. நான் என்ன நினச்சிட்டு இருக்காங்க? இவங்க 2 பேரும் ஓவரா பண்ணிட்டு இருக்காங்களா? "ஏ சிவா, இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறியா? உன்னை சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. பைரவி வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க மாமியார் வந்து அன்னபூர்ணி வந்து, "பைரவி, தனியாமா போற? ஆமா அத்தை, இங்கே தானே இருக்கிறா, போயிட்டு வந்துடுறேன்." "அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நீ ஆறுமுகத்துக்கிட்ட போ. ஆறுமுகத்தை வர சொல்லியிருக்கேன்" அப்படின்னோடனே, "ஏன் அத்தை, ப்ளீஸ்மா, சொன்னா கேளு. தனியாலாம் போவேணா" அப்படின்னோடனே யோசனை பண்ணி பார்க்குறாங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்து அந்த ரவுடிஸ்லாம் அவங்ககிட்ட மோசமாக நடந்துக்கினேன். "சரி சரி, நான் ஆறுமுகத்துக்கு கூட போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பைரவி ஆறுமுகத்தை கூட போகிறாங்க கோயிலுக்கு. "வா வா பைரவி" அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே கோயில் உள்ள நுழையிறாங்க. இங்கே கரெக்டாக அந்த டைமில் வந்து அங்கே வராரு சஞ்சய். சஞ்சய் பார்த்துட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. "என்ன பைரவி ஆறுமுகத்தை கூட இப்படி சிரிச்சுன்னு பேசிட்டு வரா? அவ்வளோ பிரச்சனை நடந்தது. அவங்கக்குள்ளே ஆறுமுகத்தை வந்து அரைஞ்சா, ஆனால் மறுபடியும் சிரித்து பேசிட்டு வரா. இது நல்லதுக்கு இல்லையே. ச்சே, இந்த மாதிரி இருக்கே. இவங்க 2 பேரும் பிரிக்கிறதுக்கு எதுவும் வழியே இல்லையா? இந்த மாதிரி நடந்திருக்கு. இவங்களை 2 பேரும் பிரிச்சிட்டோம். இதுக்கப்புறம் பைரவி எப்படியும் ஆறுமுகத்தை மன்னிக்க மாட்டான்னு நினச்சேனே. இப்போ என்னென்னா சிரித்து சிரித்து பேசிட்டு வராளே. இதை பார்க்கும்போது வயிறா எரியுது எனக்கு" அப்படி சொல்லிட்டு டென்ஷனாக அப்படியே சஞ்சய் பார்த்துட்டே இருக்காரு. இங்கே வந்து பின்னாடி யாரோ வந்து ஹலோன்னு சொல்லிட்டு கையை வைக்கிறாங்க. பார்த்தா ஆறுமுகம் நிற்கிறாரு. அதிர்ச்சி அடைகிற சஞ்சய். "என்ன ப்ரோ, நீங்கள் என்ன நினச்சிங்க? நானும் என் பொண்டாட்டியும் ஒரே நடியாக பிரிச்சிட்டோம். நம்ம நாடகம் ஆடி நினச்சிங்களா? பார்த்தீங்கல்ல" அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. "டேய் ஒன்றை" அப்படின்னு சொல்லிட்டு